நம்ம இந்த வீடியோவில் எதுக்கு இந்த மாதிரி ரெசிஸ்டர் வந்து ஒரு கெப்பாசிட்டருக்கு நடுவில் கனெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது இது வந்து ஹை வோல்டேஜ் சைடில் எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நார்மல் கெப்பாசிட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸில் ஹை வோல்ட் 450 வோல்ட் வர கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். அதுக்கு நடுவுலையும் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று இல்லை சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் ஆஃப் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத ஒரு சர்க்யூட்டை நான் காட்டுறேன். இப்போ இது வந்து ஒரு எமர்ஜென்சி லேம்போடைய சர்க்யூட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஃப் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெசிஸ்டரோட இது வந்து பார்த்தீங்கன்னா 364 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எஸ்எம்டியில் இது 364 அப்படின்னா என்னென்னா 360 கிலோ ஓம். இது எப்படி அப்படின்றத பற்றி சின்னதாக ஒரு பாயிண்ட் நான் இதில் வீடியோவில் போடுறேன். ஓகே, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் இன்னொரு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சர்க்யூட்டை நம்ம பார்க்கணும்னா இது ஒரு சீரியல் லைட்டுக்குடைய சோக். இந்த சோக்லேயும் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டருக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு கீழேயும் உள்ள ஒரு சீரியஸாக வந்து ஒரு இது கனெக்ட் பண்ணியிருக்காங்க ரெசிஸ்டர். ஓகே, இதோட ஓம்ஸ் வேணாலும் இதெல்லாம் கலர் கோடு எப்படின்றத பற்றியும் வேணாலும் ஒரு வீடியோ இருக்குது. சின்ன சின்ன வீடியோஸ் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு வேணாலும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர் இதுக்கு பேர் என்னென்னா ப்ளீடர் ரெசிஸ்டர். இந்த ப்ளீடர் ரெசிஸ்டரோடைய வேலை என்ன பண்ணுதுன்னா, இப்போ நம்ம ஒரு சப்ளையை வந்து டைரெக்டாக கொடுத்துருக்கோம். 230 வோல்ட்டை வந்து டைரெக்டாக இது வழியாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகி நிற்கும். இப்போ இந்த சார்ஜ் ஆகி நிற்கிறது என்ன பண்ணணும்னா, இப்போது ஒருவேளை நம்ம சார்ஜ் போட்டு ரிமூவ் பண்ணிட்டு கையில் வைக்கும் போது என்ன ஆகும்னா ஷாக் கிடைக்கும். அந்த ஷாக் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரெசிஸ்டர் கொடுத்துருக்கு. இதுக்கு பேர் வந்து ப்ளீடர் ரெசிஸ்டர். ஓகே, நோட் பண்ணிக்கிங்க. இதுக்கு பேர் வந்து ப்ளீடர் ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டரை வந்து இந்த மாதிரி கொடுக்கலைன்னா நீங்கள் சார்ஜ் போட்டு அந்த 2 பின்னையும் மெட்டல் பின்னையை உங்கள் இதில் வந்து கை வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஒரு வேளை உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளோ இல்லை ஏதாவது ஒரு கேஜெட்டை நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கனோ அது வந்து இந்த மாதிரி ஷாக் அடிக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த ரெசிஸ்டரை நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு, ஒரு வேளை நல்லா இல்லை, உங்களுக்கு இதோட வேல்யூ தெரியலினாலும் மினிமம் 360 கிலோ ஓமில் இருந்து உங்களுக்கு ஹை ஓமில் போடணும். ஓகே, இது வந்து மோஸ்ட்லி குவார்ட்டர் வாட்டில் போட்டால் போதும். ஏன்னா மோஸ்ட்லி அப்ளிகேஷன்ஸில் இந்த மாதிரி தான் இது பண்ணுறாங்க. ஒரு வேளை வந்து எல்இடி டிரைவு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இருக்குதுன்னா அதில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டேஜ் 1/2 வாட்டு 1 வாட்டு போட்டு நீங்கள் இது பண்ணிடணும். ஓகே, இது பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் தேவைன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை வந்து நான் சர்க்யூட்டாக வேணாலும் வரைஞ்சி நான் இதில் போடலாம். ஓகே, இது வந்து வீடியோ பெருசாகிடுன்றதுக்காக தான் சின்னதாக இதை பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.